வணக்கம். செய்தி சுருக்கம். அதிமுக அணியில பாமகவுக்கு 7 சீட். லோக்சபா தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டியிட அதிமுக பாமக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பாமகவுக்கு 7 லோக்சபா சீட்ஸும் ராஜ்யசபாவில் 1 சீட்டும் வழங்க அதிமுக அக்செப்ட் பண்ணியிருக்கு. காலியா இருக்கிற 21 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவை பாமக ஆதரிக்கும் அப்படின்னு பாமக உறுதியளிச்சிருக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸ் 40 தொகுதிகள்லையும் எங்க கூட்டணிக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக அணியில பாஜகவுக்கு 5 சீட். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்குவதா அதிமுக அறிவிச்சிருக்கு. கூட்டணி தொகுதி உடன்பாட்டுல பாஜக தரப்புல மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கையெழுத்து போட்டாரு. அதிமுக தரப்புல ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி கையெழுத்து போட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணன், முரளிதர் ராவ், தமிழிசை, வானதி இப்படி பாஜக சார்பில் பேசினாங்க. அதிமுக தரப்புல வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், முனுசாமி இப்படி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. டெல்லியில நடந்த முதல் கட்ட பேச்சுல 15 தொகுதிகளை பாஜக கேட்டதா சொல்லப்படுது. அடுத்த சுற்று பேச்சுல இரட்டை இலக்கமா 10 இடங்களாவது தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஜகவை விட அதிக இடங்கள்ல வெற்றி வாய்ப்புள்ள பாமகவுக்கே 7 சீட்டு தான் அப்படின்னும் போது நீங்க கூடுதலா எதிர்பார்க்கறது நியாயமில்ல அப்படின்னு அதிமுக தரப்பு சொல்லியிருக்கு. அமித்ஷா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் 5 சீட்டு ஏத்துக்க பாஜக சம்மதிச்சிருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் மேல ஸ்டாலின் பாயறது ஏன்? அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகி தொகுதி பங்கீடும் முடிஞ்சிருச்சு. போன தேர்தலில் 8 சீட்ல போட்டியிட்ட நமக்கு இந்த தடவை 5 இடம்தான் கிடைச்சிருக்குன்னு பாரதிய ஜனதாவுக்கு ஏமாற்றம் இருக்கும். ஆனா வர ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா இந்த கூட்டணியால ரொம்ப அப்செட் ஆகி இருக்கிறது திமுக தான்னு நல்லா தெரியுது. கட்சியோட தலைவர் அப்படின்றத மறந்துட்டு டாக்டர் ராமதாஸை பார்த்து சூடு இல்ல, சொரண இல்ல, மானம் இல்லைன்னு மேடையிலேயே ஸ்டாலின் காட்டமா கேட்டாரு. அவரோட கட்சி ஆளுங்களே டெரர் ஆகி கிடக்குறாங்க. மற்ற கட்சிக்காரங்க என்னாச்சு தளபதிக்கு அப்படின்னு திகச்சு போய் நிக்கிறாங்க. எப்படியாச்சும் பாமக நம்ம பக்கம் வந்துரும்னு காலையில வரைக்கும் காத்திருந்தாராம் ஸ்டாலின். எந்த தொகுதி அப்படின்றதுல தான் பாமக கூட பிரச்சனை வரும், எத்தனை சீட்டுன்னு முடிவு பண்றது ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்டாலின் நம்பிக்கையோட இருந்ததுக்கு அன்புமணி கொடுத்த உறுதிதான் காரணம்னு சொல்றாங்க. அவர் போன தடவை பாரதிய ஜனதா கூட நின்று ஜெயிச்ச எம்பி. பாரதிய ஜனதா சார்பா ஜெயிச்ச ஒரே எம்பியான பொன்ராவுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டு தனக்கு தரலன்னு மோடி மேல காண்டா இருக்காரு அன்புமணி. அதோட தமிழ்நாட்டு ஜனங்க மோடி மேல ரொம்ப கோபமா இருக்காங்கன்னு நினைச்சு அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு அன்புமணி. டாக்டர் அதை ஏத்துக்கல. அதெல்லாம் இந்த மீடியாக்காரங்க பண்ற வேலை. வாட்ஸ்ஆப்லயும் ஃபேஸ்புக்லயும் வர்றதெல்லாம் நெசம் இல்ல. அதுல மோடிய கிழிக்கிறவன் கலாய்க்கிறவன் எல்லாம் ஓட்டு போடவே வராத சொகுசு எழுத்தாளர்கள்னு சொன்னாராம். ஆனாலும் மகனை விட்டு கொடுக்கல. பேசி பாரு, பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் தாராளமா தரத ஸ்டாலினால மேட்ச் பண்ண முடியுமான்னு எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவருக்கே உரிய பாணியில பாமக எங்க போயிரும்னு அலட்சியமா இருந்துட்டாராம். இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு அதிமுக தரப்பு விறுவிறுன்னு காய நகர்த்தி டீல முடிச்சிட்டாங்க. வீடியோலாம் பார்த்தாலே தெரியும், ராமதாஸ் முகமெல்லாம் சிரிப்பா இருப்பாரு, அன்புமணி கான்ட்ராஸ்டா கம்முன்னு இருப்பாரு. இப்போ ஸ்டாலினோட ரியாக்ஷன் பார்த்ததும் நீங்க சொன்னது கரெக்ட் தாப்பான்னு கூட ராமதாஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு அன்புமணி. போன வாட்டி சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சு நடந்தப்போ இதே மாதிரி தான் விஜயகாந்த் கிள்ளுக்கீரையா நினைச்சு தேமுதிகவை கூட்டணியில சேர்க்காம 3வது அணிக்கு தள்ளிவிட்டு தன்னோட வாய்ப்பையும் இழந்தாரு ஸ்டாலின். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.